வணக்கங்க. வாங்க நம்மளுக்கு இந்த வெயிலுக்கு அப்படி குளு குளுன்னு சூப்பரான ஒரு தயிர் வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இந்த வெயில் காலங்களில் நீ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஓரளவுக்கு உளுந்த மாவை மிக்சியில் ஆட்டி வச்சுக்கோங்க. நல்லா அடித்து கலந்துக்கலாம். அது கூட பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா அடித்து கலந்துக்குங்க. பக்கத்துலேயே அடுப்பில் வந்து எண்ணெய் காய்ச்சிட்டு இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வடை போட்டுக்கலாம். அடுப்பு ஃபுல்லாக வச்சு வடையை போடுங்க. எண்ணெயை சேர்ந்து விடுங்க. இப்போ திருப்பி விடலாம். நான் இன்னைக்கு வடைக்கு மாவு வந்து மிக்சியில் அரைச்சிருக்கேங்க. வடையை சுட்டுட்டேங்க. எடுத்துடலாம். எல்லா மாவு இதுமாதிரி போட்டு எடுத்துடலாம். ஓகேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் நம்முடைய மருமகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ கீழே பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க. இப்போ வடையை சுட்டு எடுத்துட்டாங்க. கிண்ணல தண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் மோர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். வடையை எடுத்து அந்த தண்ணியில் போட்டு 2 பக்கம் திருப்பிட்டு கை வச்சு அப்படியே அமுக்கி விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வடை வந்து சாஃப்டாக இருக்குங்க. தயிரும் நல்லா வடையில் ஏறுங்க. நல்லா ஊறி வருங்க. எல்லா வடையும் இதை மாதிரி அமுக்கி எடுத்துக்கலாம். அமுக்கி எடுத்துட்டோங்க. இப்போ வடையை எப்படி அடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அடிக்கிடலாம். இந்த மாதிரி அடிக்கிட்டு ஒரு பாதி தயிரை எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விடலாம். இது நல்லா வடை ஊறுங்க. இப்போது தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துடலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை தாளிச்சிருக்கோம். இப்போ சேர்த்துடலாம். தாளிச்சது எதுக்குன்னா இல்லை வாசனை கொடுக்குங்க. இப்போ துரி வச்சுருக்க கேரட் தூவிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் அதையும் தூவிக்கலாம். இப்போது கெட்டியான தயிரை அடித்து வச்சுருக்கேங்க. அதில் உப்பு சேர்த்து அப்படி மேலாப்பில் தெளித்து விடலாம். இப்போது மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தெளித்து விடலாம். மறுபடியும் தயிரை ஒரு ரவுண்டு ஊற்றிட்டு கேரட் அப்படி தூவிட்டு கொத்தமல்லி, அந்த பச்சை மிளகாய் அப்படியே தூவி விடலாம். இப்போ கடைசியாக காரா பூந்தி இருக்கு இல்லையா, அதை அப்படி தெளித்து விடலாம். அது கூடயே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவிடலாம். இப்போது மேலாப்பில் மிளகாத்தூள் கொஞ்சம் அப்படியே செதறின மாதிரி தூவலாம். பாருங்கள், நம்முடைய தயிர் வடை அப்படியே நல்லா கலர்ஃபுல்லாக கலக்கலாக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இதமாக இருக்குங்க. கண்ணுக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கிற இந்த தயிர் வடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.